கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த ஆண்டல் நிகழ்ச்சி மூலியமாக சந்திப்பதில் நான் மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஜனமே, ஆண்டவர் பெரியவர். அவருடைய பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, போன வருஷம் முழுவதும் ஆண்டவர் பாதுகாத்து அநேக போராட்டத்தில் இருந்தவருடைய பிள்ளைகளை அவருடைய உள்ளங்கரத்தினால் மூடி மறைத்து காத்து பலப்படுத்தினார். இனி அவருடைய வருகை வரைக்கும், அவருடைய ரகசிய வருகை வரைக்கும், அவருடைய ரகசிய ரேப்சர் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவச்சனமே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. தேவன் அநேக ரகசியங்களோடு நம் நடுவில் பேச அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவச்சனமே, நம்ம அந்த ரேப்சரை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முன்னுரையாக தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் முன்னுரை எவ்வளவு நாட்களுக்கு செல்லும் என்று தெரியாது. முன்னுரைகளை உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசி அதுக்கு அடுத்தது அந்த ரேப்சர் என்றால் என்ன, அதுக்குரிய ஆழத்தின் ரகசியங்களை வசனத்தின் ஆதாரத்தோடு உங்கள் நடுவில் பேசலாம் என்று விரும்புகிறோம். தேவச்சனமே, பாருங்க, தேவன் பெரியவராயிருக்கிறார். நீங்க பார்த்து கொண்டே இருங்க. இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு பகிர்ந்து சொல்லுங்க. தேவனுடைய ரகசியங்களை குறித்தும் அவர்களும் அறிந்து கொள்ளட்டும். அறியாத ஜனத்துக்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து அவர்களோடு பகிர்ந்து இந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க. தேவனுடைய ஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம், நீங்க புதிதாக இருக்கலாம். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று நான் விரும்பி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏன் பண்ண வேண்டும் என்று சொன்னார் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் வருகிற நாட்களில் அநேக தேவனுடைய ரகசியங்களை நான் தொடர்ந்து போடுவோம் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக. அப்போது அந்த வார்த்தை உங்களிடத்தில் வந்து சேர வேண்டும். அதனால் தான் தேவனுடைய பிள்ளைகளே. சரி, இன்றைக்கு நம் தேவனுடைய வார்த்தையை ஆதாரமாக நம்ம கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 16-17 வசனத்தை ஒரு சில நம்ம படிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் நம்ம கர்த்தரோடவே இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிறார்கள், ரகசிய வருகை இல்ல, இரண்டாவது வருகை அது பலிரங்கமா இருக்கும். ஆம், இரண்டாவது வருகை இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்பாகவே ரகசிய வருகை என்று நமக்கு ஆவியான ஒரு திட்ட தெளிவாக இந்த வார்த்தை மூலியமாக பேசுகிறார். ரகசிய வருகை யார் இல்லை என்று உரைக்கிறார்களோ தேவச்சனமே, அவருடைய உபதேசத்தை நீ அங்கீகரிக்க வேண்டாம். அவருடைய உபதேசத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தேவனுடைய பிள்ளையே, சில ஊழியக்காரர்கள் இப்போது புதிய உபதேசங்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ரகசிய வருகையில இந்த வார்த்தை, அதாவது தேவ எக்காலத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். தேவ எக்காலம், அதை முரணாக பேசுகிற ஒரு கூட்டங்களும் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த இடத்துல எக்காலம் என்று திட்ட தெளிவாக உரைக்கப்பட்டிருக்கிறது. சில ஊழியக்காரர்கள் எக்காலம் இல்லாது அது வேற ஒன்று என்று அவருடைய உபதேசத்தை கொண்டு ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த யெகோவா சாட்சிகள் ரகசிய வருகை இல்ல, வெறும் யெகோவா மாத்திரம்தான் தெய்வன் என்று உரைக்கிற ஒரு ஜனங்கள். ஒன்லி ஜீசஸ் ஒரு பக்கம், இரண்டாவது வருகை மாத்திரம்தான் இருக்கிறது என்று பிரசங்கம். அநேக கூட்டங்கள் தாறுமாறாக்க பிரசங்கத்தை ஆண்டவரை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தோன்கிறதோ அதை பேசுகிறார்கள். ஆனால் வசனம் எப்படி உரைக்கிறது, வசனத்துடைய அடித்தளம் எப்படி இருக்கிறது என்று தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது, அதுதான் இந்த வசனத்தினுடைய ஆதாரம். 30 பாகமாக நம்ம எடுக்க போகிறோம். 30 சாப்டர் ரகசிய வருகைகளை குறித்து நம்ம பேச போகிறோம். தேவன் ஆழமாக நம் நடுவில் பேச போகிறார். தேவ சனமே, மரித்தவர்கள் முதலாவது நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இரண்டாவது நீதிமான்கள் ஆகிய உயிரோடு இருக்கிற நாம் அனைவரும் அதுக்கு அடுத்தது நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். தேவ சனமே,
முதலாவது மரித்தவர்கள் முந்திக் கொள்ளுவார்கள், அதுக்கு அடுத்தது உயிரோடு இருக்கிற நீதிமான்கள் முந்திக் கொள்வார்கள், நீதிமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்படி ரகசிய வருகை மேகத்தின் மேலதான் நிற்கும். அவருடைய ரகசிய வருகை ஆண்டவர் மேகத்தின் மேலதான் நிற்பார். தேவனுடைய தூதர்கள் எக்காலம் தொழிப்பார்கள். எக்காலம் தொழித்த உடனே நீதிமான்கள் எழுந்து ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள பிரவேசித்து அப்பொழுது பரலோகம் திறந்து கொடுக்கப்படும். அந்த பரலோகத்தில் இருந்து எப்பொழுதும் அவரோடு கூடவே என்றென்றைக்கும் அழியாத அந்த பரம பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னொரு கூட்டம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா, யாரை குறித்து நான் தவறாக இந்த நிகழ்ச்சியில பேசணும் என்று நான் வரவில்லை. தேவனுடைய புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதனால்தான் இந்த வார்த்தை மூலியமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சில கூட்டம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், என்னவென்று பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் தேவனுடைய ஜனங்கள் கடைசி காலத்தில் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். சில கூட்ட ஊழியக்காரர்கள், இதோ நான் கண்ணை மூடினால் பரலோகம் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, இதோ நான் கண்ணை மூடினால் இதோ நான் பரலோகத்தில் பிரவேசித்து விட்டேன், இதோ ஆண்டவர் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். சில ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க, அங்க ஒரு கான்பரன்ஸ் நடந்து கொண்டிருந்தது, அதுல பிதாவாகிய தேவன் கரத்தை நீட்டி வா என்று அழைத்தாராம், சீடியை கொடுத்தாங்களா, என்னென்னவோ ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொன்றாக முரணாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பரலோகம் திறந்து கொடுக்கப்பட்டதா? அநேகருக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு சந்தேகம் இருக்கிறது. இது தெரிந்தால்தான் அந்த ராப்சரை குறித்து முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், ரகசிய வருகை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். ரகசிய வருகையில மாத்திரம்தான் அப்பொழுதுதான் பரலோகம் திறக்கும். இதுவரைக்கும் பரலோகம் திறந்து கொடுக்கவில்லை. உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர் பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான் அந்த பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். உன்னதத்தில் வீற்றிருக்கிற என் இயேசுவானவர் மாத்திரம்தான் அந்த பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். உன்னதத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் மாத்திரம்தான் அந்த பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். திருத்துவம் உள்ள தேவனாக சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். திரு ஏகத்துவம் உள்ள தேவனாக அவர் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். தேவ சனமே, உயரம் உன்னதமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற அந்த யூதராஜர் இதுவரைக்கும் பரலோகம் திறந்து கொடுக்கப்படவில்லை. அநேகர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் பரலோகத்துக்கு போய்விட்டு வந்தேன், ஆண்டவர் அப்படி இருந்தார், ஆண்டவர் இப்படி இருந்தார், அவருடைய கண்கள் எப்படி இருந்தது, அவர் ஒருவரும் சேரக்கூடாது, ஒளியில் வாசம் செய்கிறவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன். இது புரிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அவங்க பரலோகத்தை தரிசிக்கவில்லை, பரதேசியை தரிசிக்கிறார்கள். அதாவது இலைப்பாறுதல் அடிக்கிற ஒரு இடத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். இங்கிலீஷ்ல அது பாரடைஸ் என்று அழைக்கிறார்கள். பாரடைஸ் என்பது மரித்து போனவர்கள் இலைப்பாறுதல் அடைகிற ஒரு இடம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாரடைஸை குறித்தெல்லாம் நான் இதுல எடுப்பேன். இன்னைக்கு அதை குறித்து நான் பேசணும் என்று நான் விரும்பல, அதை குறித்து நான் பேசல. இந்த இடத்துல பரலோகத்துக்கு போக முடியுமா, போக முடியாதா, எப்பொழுது நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் என்ற வார்த்தை தான் நான் உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசணும் என்று விரும்புகிறேன். அந்த பரதேசை குறித்தெல்லாம் நான் பேசுவேன். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில அதை குறித்தெல்லாம் ரொம்ப ஆழமாக திட்ட தெளிவாக ஆவியானவர் நமக்கு போதிப்பார். தேவச்சனமே, எப்பொழுது பரலோகம் திறந்து கொடுக்கும்? அப்பாவுடைய ரகசிய வருகையில நீதிமான்கள் எடுத்துக்கொள்ள உடனேதான் பரலோகம் திறக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள், அது என்ன என்று உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு சந்தேகம் வரலாம். மறுபடியும் நான் உரைக்கிறேன், அவர்கள் பரதேசியை தான் பார்க்கிறார்கள், பரலோகத்தை பார்க்கவில்லை. இன்னும் பரலோகம் திறந்து கொடுக்கப்படவில்லை. வசனத்தின் ஆதாரத்தோடு உங்கள் நடுவில் பேசணும் என்று விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு விசனம் தொடர்ந்து படிக்கலாம். யோவான் 3:13வது வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லையா? இது புதிய ஏற்பாடு. யோவான், அப்போஸ்தலராகிய யோவான் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. ஆவியானவர் பத்மோ தீவுல யோவானை கொண்டு உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. தேவச்சனமே,
வானமும் பூமி ஒழிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. இதனுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இது உண்மையும் சத்தியமுள்ள ஒரு வார்த்தை. ஒரு விசை மறுபடியும் அந்த வார்த்தை படிக்கலாங்களா? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், பாருங்க, பரலோகத்திலிருந்து இறங்கினவர் யார்? இயேசுவானவர். பரலோகத்தில் இருக்கிறவருமான, பரலோகத்தில் இருக்கிறவர் யார்? இயேசுவானவர். மனுஷகுமாரனே அல்லாமல், அவர் மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தெய்வகுமாரனாய் பரலோகத்தில் இப்பொழுது வீற்றிருக்கிறார். அவரை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு ஏறி போகிறவன் ஒருவனும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் இன்னும் திறந்து கொடுக்கப்படவில்லை. ரகசிய வருகைகள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். பாத்தியா, நீதிமான்கள், அப்படிப்பட்ட நீதிமான்கள் மாத்திரம்தான் அந்த பரலோகத்துல முதலாவது பிரவேசிக்க முடியும். அந்த ராப்சர்ல, ரகசிய வருகையில தேவச்சனமே, ரகசிய வருகையில் அந்த நீதிமான்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். அதுவும் கடைசி காலத்தில் தான் அந்த ராப்சர் நடக்கும். ராப்சர் நடந்த உடனே 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி, அதுக்கு அடுத்தது பகிரங்காவுடைய 2வது வருகை. எல்லா மாம்சீக மனிதர்கள், எந்த ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் உண்மையாக நிலை நிற்க முடியும்? இப்போது பரலோகத்துக்கு போய்விட்டு வந்து விடலாம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நான் போறேன், அந்த இடத்தை பாக்குறேன்னு சொல்லலாம். அவர்கள் அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே நீதிமான்களா வாழ முடியுமா? அது தேவனுடைய கரத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. பரலோகம் திறந்து கொடுக்கவில்லை இதுவரைக்கும். தேவச்சனமே, இந்த வசனம் திட்ட தெளிவாக உரைக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தவிர அந்த பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. என் அப்பாவை தவிர ஒருவனும் இல்லை அந்த பரலோகத்துக்கு ஏறினவர். இன்னொரு வசனத்தை ஆதாரத்தோடு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 34வது வசனம். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. போதுங்க, தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. அப்ப எங்க இருக்கிறார்? இளைப்பாறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார். பாரதீஸ்ல, பாரடைஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. அவனே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அப்படிப்பட்ட இருதயத்துக்கு ஏற்றவரை தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பாவை தவிர பரலோகத்துக்கு ஒருவனும் போக முடியாது. சொல்லலாம், அநேக பேர் நாங்க பரலோகத்தை பார்த்தோம், பரலோகத்தை தரிசித்தோம், அந்த இடம் அப்படி இருந்தது, இந்த இடம் இப்படி இருந்தது என்று அநேக ஊழியக்காரர்கள் புத்தகத்தை போடலாம். நம்பாதீங்க தேவச்சனமே. கடைசி காலத்துல ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுவார்கள். நீங்க வஞ்சிக்க கூடாது என்றுதான் ஆவியானவர் இந்த வார்த்தையில் நம் நடுவில் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக ரகசியங்களை உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசணும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து பாருங்க இந்த நிகழ்ச்சியை. ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை கனித்தோங்கி செழித்து வளர ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்றுதான் தேவனுக்கு விருப்பம். தேவச்சனமே, உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தையும் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேவச்சனமே, வார்த்தை தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். வார்த்தை தான் ஒரு மனுஷனை பலப்படுத்தும். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை போட அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவரும் கரங்களை ஒப்பு கொடுத்து நான் சுபிக்கிறேன். அநேக ஆவின் ரகசியங்களோடு தகப்பனே ஆவியானோடு எங்கள் நடுவில் பகிர்ந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அநேக ரகசியங்களோடு எங்கள் நடுவில் பேசுங்க ஆவியானோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா, எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாவரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.